students, good morning. In this video, need 2022 pieces question discussion. Okay, இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் சொன்னாக்கா பீசிஸ் கொஸ்டின் D22ல் ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, அதை ப்ரொஜெக்டர்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். பால் ப்ரொஜெக்டட் வெலாசிட்டி 10 ms/-1, அதில் வெலாசிட்டி 10 மீட்டர்/செகண்டுக்கு போகுது அட் அன் ஆங்கிள் 60 டிகிரி. ஒரு பால் வந்து தூக்கி எறிகிறாங்க, அது எறிகிற வெலாசிட்டி வந்து 10 அங்கே 60 டிகிரியில் வந்து நான் வந்து தூக்கி போடுறேன். ஓகேவா, நான் வந்து தூக்கி போடுறேன். இது டயக்ராம் காட்டுறேன். வெர்டிகல் டைரக்ஷனில் மேலே தூக்கி போடுறாங்கன்னு அர்த்தம். ஹரிசாண்டல் கிடையாது, வெர்டிகல் டைரக்ஷனில் மேலே தூக்கி போடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸ்பீட் அட் ஹையஸ்ட் பாயிண்ட் ட்ராஜெக்டரி, அதோட பால் வந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகும்போது அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த கொஷினில். ஓகே, அப்போ அங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதான் வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்டைல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனில் தூக்கி போடுறேன். இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன் வெர்டிகல் டைரக்ஷனில் தூக்கி போடுறேன். வெர்டிகல் டைரக்ஷனை மேக் பண்ணுற ஆங்கிள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அது ஹையஸ்ட்டு பாயிண்டில் ரீச் ஆகும்போது அதனுடைய ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அதனுடைய டோட்டல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், ப்ரொஜெக்டரில் போகும்போது இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி போக ஹையஸ்ட்டு ஹைட்டில் அடையும் போது கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஹையஸ்ட்டு பாயிண்டில் எவ்வளோ இருக்குது, வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹையஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கும்போது கீழ் நோக்கி வெலாசிட்டி இருக்கும், மேல் நோக்கி இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் வெலாசிட்டி இருக்கும், வெர்டிகல் டைரக்ஷன்லேயும் ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வெலாசிட்டியும் நம்ம ரிசல்டன்ட் வெலாசிட்டியை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் அதோட ஹையஸ்ட்டு பாயிண்டோட வெலாசிட்டி அப்படின்னு மீனிங். ஓகேவா, தூக்கி போடும்போது ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும். ஹரிசாண்டல் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், வெர்டிகல் வெலாசிட்டி கம்மியாக தான் இருக்கும். இதான் வந்து கிராவிடேஷனால் ஈர்க்கப்படுது. ஸோ ஆக்ஸலரேஷன் இருக்கும், வெலாசிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இப்படி போடும்போது இப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்படி போகும்போது கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து இங்கே வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. 10 மீட்டரில் தூக்கி போடுறேன், இங்கே போகும்போது எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும். ஸோ இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது, வெர்டிகல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும். ஸோ வெலாசிட்டி ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. அது வந்து ஹரிசாண்டல் போகும்போது எவ்வளோ வெலாசிட்டி, 60 டிகிரியில் போகும்போது எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும், இதில் போகும்போது வெர்டிகல் போகும்போது 60 டிகிரி ஆங்கிளில் மேக் பண்ணும்போது எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும் அது பார்க்க போகிறோம். ஸோ அதான் ரிசல்டன் வெலாசிட்டி. ரிசல்ட்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு ரிசல்ட் எடுத்து நான் சொன்னாக்கா R = A² + B², இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ட்ரையாங்கிள், அடிஷனல் ட்ரையாங்கிள் லெவல் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஸோ வாங்க இப்போ வந்து V is cos 60 டிகிரி. ஸோ ஹரிசாண்டலாக மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து cos θ. ஸோ டிகிரி வந்து cos 60 டிகிரி. வெர்டிகலாக மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து sin 60 டிகிரி. 60 டிகிரி. ஸோ இது போட்டுட்டேன். ஸோ இது ஏன்னு சொன்னாக்கா இது B. ஓகே, A² √A² + B². ஓகே, பாருங்கள், வெலாசிட்டி 10 கொடுத்துட்டாங்க. cos 60 வந்து 1/2 2 ப்ளஸ் 10 கொடுத்துட்டாங்க. sin 60 1/√2. ஓகே, இந்த வேல்யூ (2 ஓகே, அப்போ எவ்வளோ வரும், 10 × 1/2 5 y², 10 × 10/√2, 10 × 1/√2. ஓகே, 10/√2ன்னு வரும். ஸோ 100/2ன்னு வரும். ஓகே, ஸ்கொயர் பண்ணாக்கா 100/2 100/2ன்னு வருது. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் √2 ஸ்கொயர் பண்ணால் 2, 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 100/2 15 வருது. 25 × 50
அப்போது 75 √75 இது எப்படி பிரிக்கலாம்னு சொன்னாக்க 3 × 25 அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ 25 ரூட் எடுத்தானே சொன்னாக்கா 5 √3 அப்படி வரும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர்ஸ். ஓகே, 5 √3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ என்ன கேட்குறேன்னு சொன்னால், ஒரு பால் தூக்கி போடுறேன், அது வெட்டிகளை நம்ம வந்து த்ரோ பண்ணுறோம். அந்த பால் த்ரோ பண்ணும்போது 60 டிகிரி ஆங்கிளில் உருவாகுது. அந்த 60 டிகிரி ஆங்கிள் மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகும்போது எவ்வளோ வந்து வெலாசிட்டி வந்து மேக் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரிசல்டன் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சா போதும் மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது. ஸோ அப்போ V1 V2 cos θ அப்படின்னு சொல்கிறாங்க. வெலாசிட்டி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ cos 60 டிகிரி வெட்டி நாங்கள் மேக் பண்ணும்போது sin 60 டிகிரி மேக் ஆக பண்ணோம். ஸோ 60 ஹாரிசான்டல் மேக் பண்ணும்போது ஹாரிசான்டல் வெட்டிகள் பண்ணும்போது 60 டிகிரி. ஓகே, இஸ்லான்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா 5 √3 தான் ஆன்சர். ஓகே, இதுதான் ஒரு ஆன்சரு, பார்த்துக்கிங்க. அப்போ 5 எந்த ஆப்ஷனில் இருக்கும், 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். இந்த ட்ரெஜெக்டரி பாத் வந்து உங்களுக்கு வீடியோ வேணும், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும்னு சொன்னோம்னா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.